திருவிழாக்கள். முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாக தினத்தன்று வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக நடைபெறும். மேலும் ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா, தைப்பூச திருவிழா, மாசி திருவிழா ஆகிய திருவிழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மாசி மற்றும் ஆவணி திருவிழா 7ஆம் நாள் மாலை மூலவரின் உற்சவரான சுவாமி சண்முகர் வள்ளி தேவயானையுடன் தங்க சப்பரத்தில் சிவன் அம்சமாகவும், 8ஆம் நாள் அதிகாலை வெள்ளி சம்கரத்தில் வெண்பட்டு அணிந்து பிரம்மா அம்சமாகவும், அன்று பகல் வள்ளி தேவியானுடன் பெருமாள் அம்சமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எனவே முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய முப்பெரும் கடவுளை வழிபட்டதற்கு சமம் என்கின்றனர். கந்தசஷ்டி திருவிழா 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். 6ஆம் நாள் மாலையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்கார நிகழ்ச்சி கடற்கரையில் நடைபெறும். 7ஆம் நாள் இரவு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கு தேவியானை அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். அதேபோல் பங்குனி உத்திரம் தினத்தன்று இரவு சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கு வள்ளி அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். கோவிலில் ஆண்டுதோறும் 2 வருஷாபிஷேகம் விழா நடைபெறும். கோவிலில் ஆண்டுதோறும் 2 வருஷாபிஷேகம் நடைபெறும். சுவாமி மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளான தை உத்திர தினத்தன்று வருஷாபிஷேகம் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடந்த தினமான தமிழ் மாதம் ஆனியில் மற்றொரு வருஷாபிஷேகம் நடைபெறும். ஆலயத்தில் மொத்தம் ரூபாய் 300 கோடி செலவில் பக்தர்களுக்கான பல்வேறு கட்டமைப்புகள் வசதிகள் கொண்ட பொருந்திட்ட வளாகம் பணிகள், கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்றது. முருகப்பெருமானின் மற்ற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்சோலை, சுவாமிமலை, திருத்தணி ஆகிய சந்நிதிகள் புதிதாக கோவில் நாழிக்கிணறு அருகே கட்டப்பட்டு வருகிறது.